என்னடா அது போலவா இருக்கும் உங்கள் ஊர்லேயும்? பிறந்து 10 மாதம் கழித்து 3வது மாதத்தில் பிறந்து விழுந்து 3வது மாதத்தில் பிறக்கிற பிள்ளை பூராத்துக்கு காது வளர்க்கணும். அங்கே ஒரு குறவை நியமிச்சு அந்த ஆள் வந்து காது ஓட்டை போட்டு பஞ்சு தக்க வச்சு துணி தக்க வச்சு எல்லாரையும் காதை இழுக்க விட்டு அப்புறம் இந்த குணுக்குன்னு ஒரு இரும்பு வளையத்தை போட்டு இழுக்க வைப்பாங்க. அப்போ இந்த சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி 3 மாதத்தில் காது வளர்க்குறது உண்டு. கட்டலாம்னா படி வைக்கக்கூடாது. படி வச்சு அதில் ஏறி மேலே போய் அந்த மாடி மேலே இருந்தால் அந்த ஐயனாருக்கு தலையில் ஏறி கால் வைக்கிறதுக்கு சமம். அதனால இந்த ஊரில் வந்து படி மட்டும் வைக்க மாட்டாங்க. மற்றபடி கட்டுவாங்க. இதுக்கு மாடிப்படி மட்டும் வைக்க மாட்டாங்க. ஒரு வீடு அங்கே அடுத்த ஊருக்கு இருக்குது. அதுக்குள்ளேயும் போய் அந்த மாடிப்படி கட்டினவங்க அவங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் நிறையா வந்திருக்குன்னா அது எதனால என்னங்கிறது உடம்புல என்ன காரணம்னு தெரியாது. அதிகமான செலவு. அவங்க பெரியவங்க இறந்துட்டாங்க அவங்கெல்லாம். இப்போ அதனால மாடிப்படி கட்டியும் அதில் முள் வச்சு அடைச்சிருப்பா. அதில் என்ன கேட்டு போட்டு பூட்டிடுவாங்க. ஆனால் வீடு வந்து யூஸ் பண்ணுவாங்க. மேலே மட்டும் ஏற மாட்டாங்க. வராது. அப்படியே யார் திடீர்னு இறந்துட்டாங்கனாலும் நம்ம கோயிலுக்கு பூஜை ஆகிறதுக்கு முன்னாடி பூஜையாகும். அது எவ்வளோ நேரமாக இருந்தாலும் சரி, 1 மணி நேரமாக இருந்தாலும் சரி தூக்கிறீங்க. உடனே தூக்கிடணும். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் கோவில்பட்டி அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே எதுக்காண்டி வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பையன் பிறந்து 3 மாசத்துல காது குத்தி காது வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ காது வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்கன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்துலலாம் வயசான கிழவிங்கெல்லாம் தண்டட்டி போட்டு பெரிய காதை வளர்ப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இங்கே உள்ள பசங்க சின்ன வயசுலேருந்தே அதை பண்ண ஆரம்பிச்சிடாங்க. ஸோ அது எதனால அப்படின்னு கேட்கும்போது இங்கே வந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறக்காண்டி தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த ஊருக்கு வந்ததுலேயும் இந்த ஊரில் உள்ள மெயினான கோயில்லையும் பார்த்திங்கன்னா நிறையா குதிரைங்கள்லாம் நிறையா பிரம்மாண்டமாக கொண்டாடிருப்பாங்க போல். ஸோ அதனால் அந்த கோயிலை பற்றியும் அந்த காது எதனால் ஓட்டை போட்டு வளர்க்குறாங்க அப்படின்றத பற்றியும் இந்த உள்ளூர் மக்கள்கிட்டே கேட்போம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐயா 2 பேர் உட்காந்துருக்காங்களே, அவங்ககிட்ட கேட்டோம் இந்த காதில் எதுக்காண்டி ஓட்ட போகிறீங்க அப்படின்னு கேட்டோம். அவங்க தான் சொன்னாங்க, உள்ளே போங்க கோயில் இருக்கும், அந்த கோயிலோட வரலாறுனால தான் நாங்கள் இந்த காதில் ஓட்ட போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அந்த கோயிலுக்கு தான் இப்போ நடந்து போய்க்கிருக்கோம். அவங்க வீடு குடிசை, அந்த ஐயா வாழ்கிற வீடுங்க இது குடிசை. இதாக இருக்குடா, இதான்டா கோயில். அவ்வளோ குதிரை வச்சுருக்காங்க பாருங்க மக்களே, எவ்வளோ குதிரை இருக்குது பாருங்க. வீடியோவில் தெரியல, பக்கத்தில் போய் காமிக்கிறேன். ஆடு வளர்க்குறதுக்கு என்னடா அது போலவா இருக்கும் உங்கள் ஊர்லேயும்? ஆள் யாருமே இல்லையே, மெய்தியாக இருக்குது. பாருங்க எவ்வளோ குதிரை இருக்குன்னு. இந்த இடமே குதிரையாக தான் அங்கே இருக்குது. ஸோ மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா இதுதாங்க அந்த கோயிலோட மையப்பகுதி. இந்த மையப்பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தாலும் ஒரே வழி தான். அந்த வழி ஃபுல்லாமே குதிரை தான். இங்கிட்டு வேணாம், இங்கிட்டும் பாருங்களேன். அப்படியே இந்த சைடு பாருங்கள், இந்த சைடுமே வழி இருக்குது. ஆனால் வழி ஃபுல்லாமே குதிரையாக தான் அங்கே இருக்குது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் குதிரை மட்டும்தாங்க இருக்குது. இந்த சைடு பூரா கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக திருவிழா கொண்டாடிக்கேன். இது பூராமே இந்த சிலை பூராமே ஒவ்வொன்றும் நேர்த்திக்கடனுங்க. இந்த பிள்ளை இல்லாதவங்க இந்த மாதிரி இதெல்லாம் நேர்த்திக்கடனுக்கு போல். இதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாமே குதிரை தான் இந்த இடம் ஃபுல்லாமே. நான் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது ஒரு சின்ன ஆர்ச்சி இருக்கும், அதுக்குள்ளே போங்க அப்படின்னு சொன்னப்போ சின்னதாக ஒரு கோயில் இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் யதார்த்தமாக தான் உள்ளே வந்தேன். ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறப்ப தான் தெரியுது இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ சிலைகள்லாம் இருக்குன்றது எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க. இங்கே ஒரு கருப்புசாமி கோயில் ஒன்று இருக்குங்க. ஃபுல் இந்த சரௌண்டிங் பூரா கோயில் தாங்க. கோயிலுக்கு குதிரை, ஒரு இடத்துல ஒவ்வொரு சிலை குதிரை, இது மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அது சாமியா கருப்பு சாமியான்னு தெரியல.
பாருங்க உள்ள முதற்கொண்டு பார்த்தாலுமே ஃபுல்லாக குதிரை தான், மரத்துக்குள்ளே காட்டுக்குள்ளே பூரா குதிரை தான். பயங்கரமாக இருக்குங்க அந்த ஐயா வணக்கம்யா. உங்கள் பேருங்கய்யா? ஐயா பேர் ஒய்யப்பேன். ஆ ஆதி காலத்தில் முன்னோர்கள் காலத்தில் வந்து பாஞ்சாங்கர குரூப்பில் இருந்து வேட்டையாடி வந்தாக ஆ பாட்டைங்க. ம் வரும்போது எடக்கரைன்னு ஒரு செமனிப்பட்டி, முத்துசாமியட்டி செமனிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த இடத்துல வந்த உடனே நாய் மொசலும் விரட்டிக்கிட்டு வந்திருக்குது. அந்த இடத்த மாத்திரம் சொல்கிறது நாயை முயல் விரட்டிடுச்சு. அப்போ முயல் விரட்டின உடனே சரி இந்த இடத்துல ரொம்ப வீரத்தத்துவமான மண் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து பற்றி மானு கிளம்பிடுச்சு. மானு அந்த இடத்துல இருந்து கிளம்பி இங்கே வந்துருச்சு செடிக்கு, சூரஞ்செடிக்கு வந்துருச்சு. நம்ம செட்டினார் கோயில் சூரஞ்செடிக்கு வந்துருச்சு. சுருக்கமாக சொல்கிறேன். சூரஞ்செடிக்கு வந்த உடனே வள்ளிக்கிழங்கு பசி ஓவர் ஆயிடுச்சு. உடனே செடிக்குள்ளேயே உள்ள புதருக்குள்ளே திரிஞ்சு பார்த்துருக்காங்க. ஆனால் பசி ஓவராக கிளம்புன உடனே வள்ளிக்கிழங்க கிள்ளியிருக்காங்க. கிள்ளின உடனே அப்படியே பீறி அடித்து ரத்தம் கண்ணில் பட்டுருச்சு. அந்த கிழங்குல இருந்து அந்த உள்ளே இருந்து கிழங்கு கிள்ளிக்கிட்டு இருக்கையிலே பீறி அடிச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அப்போ இந்த காதில் கடப்பாறை நாளில் குத்துனால குத்தும்போது காற்றுல காயம் பட்டுருச்சு அந்த சிலையில். ஆமாம், அந்த லிங்கம் தான். அப்போ காதில் ரத்தம் பீறி அடித்த உடனே சரி என்னடா இப்படி இருக்குது, காதுலேயும் ஓட்டை இருக்குது, இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உத்தமனாக இருந்து ஆண்டவனுக்கே இந்த மாதிரி ஓட்டை இருக்குது காற்றுல, நம்மளும் இதுக்கு உத்தமனாக இருந்து பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு காற்றை பார்த்துக்கிட்டு அந்த பழைய காலத்தில் உள்ள கிழவைங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கோயில் பூஜாரியாக நமக்கு ஆண்டவன் நல்ல பலனை கொடுத்துருக்கு, நம்ம மனித நேயமாக நம்ம பூஜை செய்யணும் அப்படின்ட்டு பூஜை செய்கிறதுக்கு இதுதான் அடையாளம். இந்த காதில் ஓட்டை போடணும். இது எத்தனை பேர் இது எப்படிங்க பிறந்தப்பே ஓட்டை போட்டுருந்தானா? அப்போ குழந்தை எப்போ பிறந்து 10 மாதம் கழித்து 3வது மாதத்தில் பிறந்து விழுந்து 3வது மாதத்தில் பிறக்கிற பிள்ளை பூராத்துக்கு காது வளர்க்கணும். அங்கே ஒரு குறவர் நியமிச்சு அந்த ஆள் காது ஓட்டை போட்டு பஞ்சு தக்க வச்சு துணி தக்க வச்சு எல்லாரையும் காதை இழுக்க விட்டு அப்புறம் இந்த குணுக்குன்னு ஒரு இரும்பு வளையத்தை போட்டு இழுக்க வைப்பாங்க. அப்போ இந்த சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி 3 மாதத்தில் காது வளர்க்குறது உண்டு. 3 மாதத்தில்? ஆமாம், 3 மாதம் 4 மாதம் கூடனா கண்டிப்பாக. இந்த பூசாரிகள் தானத்தில் உள்ள ஆளுக மட்டும், மீதி ஆளுகள்லாம் இல்லை.
வளர்க்க தேவையில்ல. வளர்க்க தேவையே இல்லை. தேவையில்ல. இந்த அந்த கோயிலுக்குள்ள அடிமைப்பட்ட ஆள் மட்டும், பூசாரி பங்காளி மட்டும் மட்டும் வேற மாவன். அதான் நானும் பார்த்தேன். இந்த ஒரு சில பையங்கால எல்லாம் ஓட்டை இல்லாம, அதே வேற ஊர் வச்சு ஓட்டை இல்லாம ஓட்டை இல்லாம இருக்கு. இங்க உள்ள பூசாரிகள் பூராமே இந்த அவருக்கு ஓட்டை ஓட்டுருக்கேன். எல்லா பசங்களும் இந்த எல்லாம் போட்டிருக்கான் பூரா ஓட்டை. வேற பூசாரி ஆக போறேன், அடுத்த வாரிசு. இப்ப எத்தனையோ தலைமுறை ஆயிடுச்சு. இப்ப இங்க இளைய தலைமுறையா வராங்க. இந்த வர வர சின்ன குழந்தைகள்ல இருந்து, ஆனால் கண்டிப்பாக காது வளர்த்து பூஜா ஸ்தானத்துக்கு போகணும். எதனால நீ மாடி வீடு கட்ட மாட்டாங்க? இங்கிட்டு வா, முன்னாடி வா. மாடி வீடு கட்டலாம்னா படி வைக்கக்கூடாது. படி வச்சு அதில் ஏறி மேலே போய் அந்த மாடி மேலே இருந்தால் அந்த ஐயனாருக்கு தலையில் ஏறி கால் வைக்கிறதுக்கு சமம். அதனால இந்த ஊரில் வந்து படி மட்டும் வைக்க மாட்டாங்க. மற்றபடி கட்டுவாங்க, கட்டிட்டு மாடிப்படி மட்டும் வைக்க மாட்டாங்க. அப்ப எல்லா வீடுக்குமே சென்ட்ரிங் எல்லாம் போட்டுறாங்க, ஆனா படி மட்டும் கட்ட மாட்டாங்க. ஏன்னா படி இருந்தா நம்ம அடிக்கடி மேல ஏறதுனால அது வந்து சாமி மேல வைக்கிற மாதிரி அந்த படி வச்சு கட்டி மேல ஏறினா ஐயனார் தலையில நம்ம கால் வச்சு ஏறி அது தலையில ஏறி நிற்கிறதுக்கு சமம். அதனால மாடிப்படி கட்ட மாட்டாங்க. அது அந்த மாதிரி எது நடந்திருக்கானே சம்பவம்? மாடி வீடு கட்டி எதுவும் ப்ராப்ளம் ஆயிருக்கு? நிறைய ஆயிருக்கு. என்னன்னு எங்க ஊர்ல ஒரு மாடி வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீட்டை நீங்க போய் வீடியோ எடுத்துக்கலாம். இன்னொரு வீடு அங்கே அடுத்த ஊருக்குள்ள இருக்கு. அதுக்குள்ளேயும் போய் அந்த மாடிப்படி கட்டினவங்க அவங்களுக்கு உடல் ரீதியா பிரச்சனைகள் நிறைய வந்திருக்குன்னா அது எதனால என்னங்கிறது உடம்புல என்ன காரணம்னு தெரியாது. அதிகமான செலவு. அவங்க பெரியவங்க இறந்துட்டாங்க அவங்க எல்லாம். இப்ப அதனால மாடிப்படி கட்டியும் அதுல முள்ளு வச்சு அடைச்சிருப்பா, அதுல என்ன கேட்டு போட்டு பூட்டிடுவாங்க. ஆனா வீடு வந்து யூஸ் பண்ணுவாங்க, மேல மட்டும் ஏற மாட்டாங்க. மற்றபடி இந்த மாதிரி யானைப்படி வீடு கிடையாது. இதே ஓட்டு வீடு, யானைப்படி வீடு இந்த மாதிரி. பணம் இருக்கும், பணம் இருந்தும் பூராத்தையும் அதுலயே உடம்பு ரீதியாவே செலவு பண்ணிடுவாங்க. உடம்புல வியாதி அது அந்த இதுக்கே பணத்தை போட்டுருவாங்க. அந்த காசு அதுல போயிடும். அதுக்கப்புறம் சாமிக்கு பார்த்தாங்கன்னா இதுதான் குறை அப்படிங்கிறனால அந்த குடிசை வீட்டுக்கு பக்கத்துல அந்த ப்ளூ கலராங்க. சரி. காலத்துல பூரா மனுஷன் வேற இருந்தது இந்த வீடு பூராமே. 2004 சுனாமி வந்தது. சுனாமி வந்ததா? இங்கே வந்ததா? ஆமா, இங்க வெள்ளம் சுனாமி. அதான் வெள்ளம் வந்தது. அந்த நடந்து போறாருல ஒரு வெள்ள சட்டை போட்டு, ஆமா, அங்க வரைக்கும் வந்த தண்ணி அதோட இங்கிட்டு இருந்த வீடு பூரா கரைஞ்சி இடிஞ்சு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வீடு தான். மற்றபடி நீங்கள் சும்மா ஒரு ஃபோக்கஸாக வீடியோ வீடெலாம் போட்டு அதெல்லாம் இப்போ புதுசாக கட்டுறீங்க அந்த தானே எல்லாம். ஆனால் ஓடு மட்டும் தான் மாடி கிடையாது. மேலே ஏறாங்க. இது பழைய மண் சவுறு என்னண்ணே? இந்த பழைய அந்த தண்ணி வந்து இதில் ஏறினதில் கரைஞ்சது, அதோட கட்டாமல் விட்டுட்டாங்க. காலத்துக்கு ஜெனரேஷன் மாதிரி போச்சு. அதுக்கு முன்னாடி இந்த ரோட்ல செருப்பு போட்டு, இந்த ஊருக்குள்ள செருப்பு போட்டு நடக்க மாட்டாங்க. முதல்ல ஊருக்குள்ளேயே செருப்புலாம் போட்டு வர மாட்டாங்களா? இந்த ரோட்ல இப்ப இந்த மாதிரி செருப்பு போட்டு நடக்க மாட்டாங்க. செருப்புங்கிறதுக்கு பதிலாக காலில் கட்டை செருப்பு செஞ்சு அதைத்தான் போட்டு நடந்தாங்க வச்சாங்க. அந்த மாதிரி நம்மள மாதிரி இந்த செருப்புலாம், இந்த செருப்புங்கிறதுக்கு வேலையே இல்லை. ஊருக்குலாம் செருப்பு போட்டு நடக்க மாட்டாங்க. இப்போ காலங்கள் மாறி வருஷங்கள் மாறினோம்னா ஊருக்குள்ள மட்டும் போட்டுக்கிறாங்க, கோயிலுக்குள்ள போட்டுக்கிறாங்க. அந்த சரௌண்டிங்ல செருப்புக்கு வேலையே இல்லை. இப்போ கோயிலுமே வெளியே இருந்து பார்க்கும்போது பெருசா எதுவும் தெரியல, ஆனா உள்ள போனா நம்மளுக்கே பயமா இருக்கும். அந்த அளவுக்கு. ஆனா பார்க்கும்போது ஒரு செடி மாதிரி தெரியும். பார்க்கும்போது செடியா தான் இருக்கு. உள்ள போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோயில்ல கூட அந்த அளவுக்கு ஒரு விசித்திரமா அந்த அப்பவே இந்த மாதிரி பூதங்கள், சிலைகள், யானைகள்லாம் இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு சிலையெல்லாம் கட்டியிருக்காங்கன்னா அது பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். வருஷத்துக்கே 300 சிலை வருமா? குதிரை அது 300 கணக்குல, அது நேர்த்தி கடல்ல கிட்டத்தட்ட ஒரு 600-700 குதிரை கிட்ட வரும். அப்படி இருப்போம். எங்களால கோயிலை சுத்தி வைக்க முடியாத பட்சத்துக்கு ஒரு 300 குதிரை 200 குதிரைன்னு ஊர்ல இருந்தே சொல்லிடுவாங்க. இவ்வளவு இந்த வருஷத்துக்கு நேர்த்தி கடன் வரணும், இதுக்கு மேல வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி எங்க ஊர்ல அதிகமான ஹோட்டல் எதுவும் கிடையாது. ஒரு கடைனா ஒரு மளிகை கடை, ஹோட்டல்னா இதுதான் ரைஸ் கடை. எல்லாமே எங்களோட சுத்து வட்டாரத்தில் உள்ளது ரைஸ், புரோட்டா, தோசை இதெல்லாம் வாங்கணும்னா இட்லி இங்கே ஒரு கடை. இந்த ஒரு கடை. இதை விட்டோம்னா மெயின் வந்து சிங்கம்னரி, காலாப்பூர் இந்த ரெண்டு தான் தரமாக இருக்கும். ரைஸ் போகும்போது ட்ரை பண்ணி பார்ப்போம். நிறைய சாமி இருக்கும் போல இங்கிட்டு நிறைய இருக்கு. சாமி பெரிய கருப்பு, அங்கே இருக்க சின்ன கருப்பு, இது வீரத்த சாமி, இது மட்டும் தான் ஐயனார் மலைச்சு வந்தது. அதுவா வந்ததானே? அதுவா சுயமா வந்தது, கிழங்கு வள்ளிக்கிழங்கு இருந்து வந்தது. ஓ, இப்போ இதான் இந்த சாமி தான் மெயினானே? மெயின்.
இதே வள்ளிக்கிழங்குல வேட்டையாடி வரையில ஆ வள்ளிக்கிழங்குல குத்தி கண்ணில் குத்தி அது காதுல வேற அதே நாங்கள் காதில் ஓட்ட விடுறோம்ல எல்லாரும். அதனாலதான் அந்த ஓட்டை போடுறது. அதே ஓட்ட விடுறோம். ஸோ மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட பேர் வந்து செகுட்டு ஐயனாருங்க. அதாவது இங்கே வந்து வேட்டையாட வந்தவங்க வந்து கிழங்கு இருக்குன்னு எடுக்கும்போது அவரோட காதில் வெட்டுறோம்னு சொல்லிட்டு காதை வந்து குத்திட்டாங்க. ஸோ அதனால தான் இங்கே உள்ள பசங்க எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே காதில் ஓட்ட போடுற பழக்கம் வந்திருக்குங்க. ஸோ பக்கத்தில் ஒரு ஊரணி ஒன்று இருக்குங்க. அந்த ஊரணியில் தான் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சமையல்லேருந்து எல்லாத்துக்குமே அந்த ஊரணியில் இருந்தாங்க தண்ணி எடுப்பாங்க. ஸோ அந்த ஊரணியும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ மக்களே இதுதாங்க அந்த ஊரணி. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே குளிக்கிறதுக்கு எல்லா யூஸ்க்குமே இந்த இதில் இருந்தாங்க தண்ணி எடுப்பாங்க. அந்த பார்த்தீங்களா அங்கே கூட 2 பேர் தண்ணி எடுத்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. இந்த அங்கிட்ட ஆள் வந்து தண்ணி எடுக்காங்க. ஸோ ஊர் மக்கள் எல்லாருமே இங்கே வந்து தான் தண்ணி எடுக்கிறாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலங்களாக காப்பி கலரில் இருக்குது. ஆனால் இதை தான் யூஸும் பண்ணுறாங்க. ஸோ கேட்குறதுக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. தெருக்குழாய் போட்டால் தெருவுலலாம் சண்டை போடுறாங்க. ஆனால் இங்கே வந்து மொத்த ஊருமே இங்கே தான் எடுக்கிறாங்க. இது தண்ணி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? குளிக்க இந்த பூசை வைக்கிறவங்க குளிக்க அவ்வளவு அதுக்கு ஊர் மக்கள் பூராமே இங்கே தான் தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்குலாம் வச்சிருக்காங்க. இப்போ அந்த தண்ணி வத்தாதா? இது வத்திரும். மழை பெஞ்சா தண்ணி ரொம்ப மழை பெய்யணும்னா வத்திரும். வத்துச்சுன்னா அப்போ தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க? வத்திச்சுன்னா எங்க எடுப்பாங்க தண்ணி? அது எப்படி வத்தினா மழை? அப்ப இங்க வந்து வத்தாது மேக்சிமம் வத்தாது. 70 வருஷம் 60 வருஷத்துக்கு ஒருக்கா வத்தும். அவ்வளவு வருஷத்துக்கு ஒருக்கா வத்துமா? தண்ணி பஞ்சம் வந்தது இல்லையா? நாங்க தண்ணி பஞ்சம் அதிகமா இருந்தது இல்ல. எப்படின்னாச்சும் தண்ணி வந்துடுது இல்ல. குடிக்க குளிக்க எல்லாத்துக்கும் அதான். வதியது கிட்டத்தட்ட இப்போ 40-50 வருஷத்துக்கு மேலே போன வருஷம் அல்லனா இன்னும் எப்படியா ஒரு தண்ணி இருக்குது இப்போ குடிக்கிறதுக்கு. நீ மழை அந்த ஆடிப்படப்பு நீ வருதுல்ல வந்துடும். ஆனா பாக்குறதுக்கு கொஞ்சம் கலங்கலான தண்ணி மாதிரி தவளை எல்லாரும் குடிக்கலாம். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் சுற்றில 5 கிராமம் பால் மாதிரி இருக்கும் தண்ணி குடிக்க. எப்போவுமே ஒரு நோய் நொடிங்கிறது காரணத்தை கொண்டு வராது இந்த தண்ணி குடிக்கிறதுனால. அந்த கோயிலை யூஸ் பண்ணுறதுக்கு அந்த தண்ணி தான் சாத்துக்குடி சாத்துறது அபிஷேகம் பண்ணுறது ஃபுல்லாக. அப்புறம் மக்கள் குடிக்க மட்டும் எடுப்பாங்க. மற்ற யாரும் குடிக்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்க. அந்த கோயிலில் அபிஷேகம் பண்ணுற ஆள் மட்டும்தான் குளிக்கும். மற்ற யாரும் இறங்க மாட்டாங்க. மற்ற யாரும் தண்ணி அனுமதி கிடையாது. குடிக்க மட்டும்தான். தலைமுறையா அந்த ஊர்ல இருக்கு. தலைமுறையா அப்பையிலேருந்து காது ஊத்துற பழக்கமும் இருக்கு. அது ஆதி காலத்துலேருந்தே இருக்குது. அந்த பையெல்லாம் குடுக்க போட்டிருக்காப்புல பிறந்து 3 மாதத்துல குத்திடுவாங்க. பிறந்து 3 மாதத்துல குத்தி அது அவங்க 5ஆவது 6ஆவது பொந்தொட்டிக்கு பொண்ணுக்கு கத்துலையும் கிடக்கு. அதுக்கப்புறம் தான் வெளியெல்லாம் போகும்போது நம்ம தனித்துவமா தெரியும். அது கண்டிப்பா எல்லா ஊர்லயும் இருக்குது. சிங்கப்பூர்ல எல்லாம் எங்க ஆளுலாம் தனியா பாத்துருவாங்க. துபாயெல்லாம் தனியா தெரியும். தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி காது ஊத்துறது இந்த சின்ன கிராமத்துலன்றது எங்க இருந்தாலும் அது தனியா தெரியும். அது எங்கேயா இருந்தாலும் எங்க ஆளுல கரெக்டா கண்டுபிடிச்சிடல. நீ சவுதி, துபாய், மஸ்கட்டு, கர்த்தரு, அரபி கண்ட்ரி பூராமே அங்கே ஆள் அதிகம். அதே மாதிரி சிங்கப்பூர்ல நெருக்கி ஆள் பூரா இருக்கிறாங்க. அதனால எங்கேயா இருந்தாலும் நீ வேற ஊர் பக்கத்து ஊர் ஆள் பார்த்தா நீங்க கோயில் பட்டியான்னு கேட்டுருவாங்க. அந்த மாதிரி எங்க கோயில் அவ்வளோ டெவலப் ஆகும். 2000 தலைக்கட்டு 3 கரை. 3 கரைன்னா மூத்த கரை நாங்கள், நடுக்கரைன்னு ஒன்று இருக்குது, இளையரை நாங்கள் 1 மாதம், அவங்க 1 மாதம், நடுக்கரை 1 மாதம், இளையரை 1 மாதம் மாற்றி மாற்றி வைப்போம். பூசாரி பூசை பண்ணுறது. ஆனால் டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் டெய்லி பூசை ஆயிரும். பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு தடங்களுக்குமே வராது. அப்படியே யாரும் திடீர்னு இறந்துட்டானாலும் நம்ம கோயிலுக்கு பூசை ஆகிறதுக்கு முன்னாடி தூக்கி ஆகணும். அது எவ்வளோ நேரமாக இருந்தாலும் சரி, 1 மணி நேரமாக இருந்தாலும் சரி தூக்கிறீங்க. உடனே தூக்கிடணும். இப்போ காலையில் 9 மணிக்குள்ள இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 9 மணிக்குள்ள தூக்கி கொண்டு புதைக்கணும். 10 மணிக்கெல்லாம் பூசி ஆகணும் சாமிக்கு. நான் சொல்கிறேன் 9 மணிக்கெல்லாம் புதைக்கணுமா? ஆமாம். திடீர்னு செத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மணி என்ன, இப்போ 3 மணி ஆகுதா, 4 மணி ஆகுதா, 4 மணிக்கையில் இப்போ 4 மணி போல் இறந்துட்டாங்கன்னா அந்த 2 மணி நேரத்தில் தூக்கணும். 6 மணிக்கு பூஜை ஓடணும் சாமிக்கு. அப்போ யார் இருந்தாலும் இப்போ மையத்துக்கெல்லாம் வெளியூர் வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா வர முடியாது. ஆமாம். நம்ம தூக்கி கொண்டு புதைச்சா மட்டும்தான் இங்கே சாமிக்கு பூசி ஆகுது. இல்லைன்னா அதுக்கு தொட்டி வெயிட்டிங்லேயே இருக்கணும். அதனால அதெல்லாம் ஐஸ் பெட்டிலாம் இங்கெல்லாம் அவங்க கொண்டாடவே மாட்டாங்க. அப்படியே டக்குன்னு இந்நேரத்துக்குலாம் இறந்தாங்கன்னா டக்குன்னு ஆள்கள் உள்ளூர் ஆள் கூடி அப்படியே எடுத்துக்கொண்டே புதைச்சிட்டு வந்ததே அதுக்கப்புறம் சாமி பூசை வைப்போம்.
அந்த மாதிரி இப்போ வீட்டில் வந்து புனங்கணும் இதெல்லாம் போட்டுக்கிட்டு சாமிக்கு பூசை வைக்கக்கூடாது. தூக்கி அடக்கம் பண்ணதுக்கு அப்புறந்தே. ஏன்னா காலையிலயும் பூஜை பண்றீங்க, சாயங்காலம் பூஜை அப்படின்றப்ப நம்மளுக்கு அந்த வைக்கிறதுக்கான டைமிங்கே இருக்காது. ஆமா, கொஞ்ச நேரம் கூட வச்சு பார்க்க முடியாது. மினிமம் இப்போ நாங்கள் 10 மணிக்கு மணி அடிச்சிட்டோம்னு வச்சுங்க, இப்போ 11, 12, 1, 2, 3, 4, 5 7 மணி நேரம் இருக்கு. அந்த 7 மணி நேரத்துக்குள்ள அவங்க ரெடி பண்ணி தூக்கி கொண்டு போய் வச்சிடணும். அப்புறம் 6 மணிக்கு மேலே நம்ம சாமிக்கு பூசை வைக்கணும். இப்போ அதுக்கப்புறம் நைட் பூசை 6 மணிக்கு ஆகிட்டு அப்புறம் 7 மணிக்கு இறந்துட்டாங்கன்னா விடியால 9 மணி எழுதி இருக்கலாம். 9 மணி எழுதி இருக்கலாம். அப்புறம் நம்ம சாமி பூசை ஆகிறதுக்குள்ள அவங்க தூக்கிட்டாங்கன்னா அப்புறம் தூக்கி முடிச்ச உடனே நாங்கள் அப்புறம் அடக்கம் பண்ண உடனே பூசை வைப்போம். 10 மணிக்கு பூசை. இப்போ ஒரு சில ஊர்ல வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு திருவிழா நடக்கிற டயத்துல யாராச்சும் இறந்தாங்கன்னா அந்த திருவிழா அவங்க வந்து குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க. எங்க ஊர்லயுமே அது இருக்கு, ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க. இப்போ ஒரு நாடகமா நடக்குது அப்படின்னா நைட்டு தான் நாடகம், அப்போ வந்து கொஞ்சம் வெள்ளனா 4 மணி 3 மணிக்கெல்லாம் தூக்கிடுங்க, மேக்ஸிமம் 5 மணி 6 மணி ஆறுது வந்து ஒரு 2 மணி 3 மணிக்கெல்லாம் தூக்கிடுங்க அப்படிதான் சொல்லி இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் கோயிலை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரிலாம் நிறைய ஊர்ல பண்ணுவாங்க. ஆனா நீங்க வந்து என்னதான் நடந்தாலும் அதை ரெகுலர் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு ரெகுலரா. மற்ற ஊர் மாதிரி கிடையாது. இந்த பக்கத்து ஊர்லாம் இருக்குல்ல, எங்க 5 கிராமத்தை தவிர பக்கத்து கிராமம்லாம் எப்ப வேணாலும் தூக்கலாம். அவங்க பிரச்சனை கிடையாது. அவங்க பிரச்சனை. நாங்க அந்த காது வளர்த்துருக்கோம் பாருங்க, இந்த 3 பேர் இதுக்குள்ள வந்து இன்னி நேரத்துக்குள்ள தூக்கணும்னு கட்டுப்பாடு. அது தூக்குனா மட்டும்தான் இங்க உள்ள அபிஷேகம் பண்ண முடியும், மணி அடிக்க முடியும். அதுக்கும் தொட்டியும் வெயிட்டிங் இல்லை. அதுவும் தெரியும், தூக்கிடுவாங்க. நம்ம சாமிக்கு பூசி ஆகணும், அவங்க வரல மக வரல மய வரலைன்னா பார்க்க மாட்டாங்க. ஊர் மக்களே சேர்ந்து பண்ணிடுறதா. அது நம்ம தூக்கி கொண்டு போச்சுட்டு வந்துடும். அவங்க வந்து கேத்து கண்டுக்கிறாங்க. அந்த மாதிரி வித்தியாசமா இருக்கு. அப்படித்தான் பண்ணுறாங்க நம்ம ஊர்ல முறை அப்படித்தான். மக்களே, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த கோவில்பட்டி உள்ள மக்கள் வந்து இந்த ஊரை பற்றி, அந்த காது ஓட்டை போட்டது எதனால அப்படின்றத பற்றியும் சொன்னாங்க. ஸோ அதோட இந்த ஊரில் உள்ள அந்த செகுட்டு ஐயனார் கோவில் அதை பற்றியும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. அப்போனா தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.